பயிற்சி 5.2 கொஸ்டின் நம்பர் 5ல் செகண்ட் சப்டிவிஷன் x² + y² + 10 = 1. ஸோ இது வந்து ப்ளஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக நீள்வட்டமாக தான் இருக்கும். எக்ஸ் அச்சுக்கு இணையா ஒய் அச்சுக்கு இணையான்னு எப்படி செக் பண்ணுறது? பெரிய நம்பர் இதுதான் a². ஸோ யார் கீழே இருக்குது? y² கீழே இருக்குது. அப்போது இது ஒய் அச்சுக்கு இணையான நீள்வட்டம். ஒய் அச்சுக்கு இணையான நீள்வட்டத்து ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், எழுதியிருக்கு பாருங்கள். x² / b² + y² / a² = 1. ஓகே, இதுக்கப்புறம் பார்ப்போம். a² எவ்வளோ? a² கிட்டத்தட்ட நீங்கள் பாட்டுக்கு பழக தோசையில் ஃபஸ்ட்டு தான் a² எடுத்து எழுதிக்கலாம், கணக்கு தப்பாயிடும். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபார்முலாவே இதையும் கம்பேர் பண்ணணும். y² கீழே தான் a² இருக்குது. அப்போது இதுதான் a². a² = 10. அப்போ a = √10. b² இடத்துல என்ன இருக்குது? 3. இப்போ b² 3னா b எவ்வளோ? √3. அடுத்து இந்த ஃபார்முலா எழுதுங்க. c² = a² - b². c² இதோட மதிப்பை இங்கே போடுங்க, கழிச்சா 7 வரும். இப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட்டாக மாறிடும். ஸோ c = √7. cனாலும் ஒன்று தான், aeனாலும் ஒன்று தான். ae = √7. அடுத்து e கண்டுபிடிக்கணும். e என்ன வரும்? இந்த a வந்து பையில் வந்துருமா? இந்த பையில் போட்டாச்சு. அடுத்து e = √7 / a மதிப்பு √10. அது இங்கே எழுதிட்டேன். அடுத்து நமக்கு என்ன வேணும்? a/e வேணும். இப்போ a வந்து √10, e என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √7 / √10 எழுதியாச்சு. இப்போ பின்னத்துக்கு கீழே பின்னம் இருந்தால் என்ன ஆகும்? இது மேலே போயிடும் இல்லையா? அப்போது √10 பெருக்கல் √10 / √7. a/e = √10 பெருக்குனா ரூட் கேன்சல் ஆகிட்டு வெறும் 10ன்னு வரும் இல்லையா? அதாவது √100ன்னு வரும். 100க்கு ரூட் எடுத்தால் 10. இந்த √7 ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலா எழுதி 1 by 1 பார்க்கலாம். நீள்வட்டத்துக்கு எக்ஸ் அச்சுக்கு இணையான நீள்வட்டமா இது? ஒய் அச்சுக்கு இணையான நீள்வட்டம். அப்போ ஃபார்முலா என்ன வரும்? 0,0 0,0 தான். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பேசிக் 2வை நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீள்வட்டம் ஈஸியாக இருக்கும். குவியங்கள் ஃபார்முலா 0, ± ae. 0, ± ae எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? √7. ஸோ √7ன்னு எழுதியாச்சு. அடுத்து முனைகளுக்கு ஃபார்முலா 0, ± a = 0, ± a எவ்வளோ? √10. அதான் இங்கே √10ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து இயக்குவரையின் சமன்பாடு எப்படி வேணாலும் எழுதலாம். அதோட ஃபார்முலா y = ± a/e. இப்போ y = ± a/e பதிலாக 10/√7. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த சப்டிவிஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக நீங்கள் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒய் அச்சுக்கு இணையா எக்ஸ் அச்சுக்கு இணையா? எப்படின்னா a² யார் கீழே இருக்குதோ அந்த அச்சு தான், அதுக்கு தான் இணையான நீள்வட்டமாக இருக்கும்.